வணக்கம். சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பவர். இந்த மேடையில் பார்த்தா எங்கள் அண்ணன் புகழேந்தி அவர்கள் அரசியல்வாதி, சுவாமிஜி ஆன்மீகவாதி, ஒரு ராணுவத்திலிருந்து நடத்தி வச்சிருக்காரு. இப்போ மருத்துவத்துறை இருக்கு, எல்லா துறையும் இருக்கு. இப்போ ஒரு காவல்துறைக்கு விழானா மேக்சிமம் காவல்துறை அதிகாரி இருப்பாங்க, அமைச்சர்கள் எம்எல்ஏ கலந்துப்பாங்க. ஒரு மருத்துவத்துறைனா மருத்துவர்கள், நர்ஸு அவங்க இருப்பாங்க, யாராவது சிறப்பு இருந்திருப்பாங்க. சினிமா மோசனா மட்டும்தான் ஆன்மீகவாதி, அரசியல்வாதி, டாக்டரு, போலீஸு, ராணுவம் எல்லாம். ஆமாம், ப்ரெஸ் அவங்க நம்ம குடும்பம் இல்லை, நாங்களாம் இப்போ ஒரு குடும்பம். நாங்கள் எல்லாமே சினிமா இல்லை, முதல்ல ப்ரெஸ்ல எல்லாமே அதே அது சினிமா ஒரு பவர். அண்ணன் புகழேந்தி அவர் சொல்லும்போது இன்னைக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்து 35 வருஷம் இருக்கு. இன்னைக்கு சினிமாவில் வந்து எம்ஜிஆர் பேரை குறிப்பிடணும்னா அதான் மனிதன், மாமனிதன். அவர் சில அர்ப்பணிப்பு. இன்னைக்கு சொலுப்பு எத்தனை பாடல்கள் சொன்னாங்க, அவர் படங்கள், கதைகள். நீங்க சொன்னீங்க புனேஷ் சார், கடைசி வெளியில மன்னிச்சு வர்றது எம்ஜிஆர் மட்டும் தான் சார். நாங்க கொண்டு வெட்டி கொண்டு நம்பியார கொண்டிருக்காரா, அசோனை கொண்டிருக்காரா, வீரப்பா கொண்டிருக்காரா? சாவு விட மாட்டாரு, திருத்தி மனுஷன் ஆகுவார். அவர் தான் ஹீரோ, அவர் தான் கதாநாயகன். ஹீரோ நடிக்கிறது வேற, கதாநாயகனா வாழ்றது வேற. கதையில வந்து கதாநாயகன் இருந்து இன்னைக்கு எம்ஜிஆர் பத்தி பேசணும்னா, நான் வந்து 30 வருஷம் பாக்குறேன், 30 வருஷத்துக்கு அப்புறம் மனுஷன் பத்தி பேசிக்கிட்டோம். அப்ப அவர் ஆழமா விதையை போட்டு போயிருக்காரு நம்ம சினிமாவுக்கு. அந்த விதைக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை பூ பறிக்கிறோம், இலைய பறிச்சு படிச்சுட்டு இருக்கோம். எம்ஜிஆரோட பிரதிபலிப்பும் எந்த கதையும் பண்ண முடியாது. குற்றம் தவிர்ங்கிறதோ அதுதான் வரும். நம்ம கொஞ்சம் மன்னிக்காம போட்டு தெரிகிறோம், அவ்வளவுதான். அப்புறம் இங்க தினா ரொம்ப வருத்தப்பட்டாரு, கதாநாயகி ஆரத்தியா பேசல அப்படின்ட்டு. அது என்ன சின்ன ரகசியம் இருக்கு. நல்லா இருக்கீங்க மேடம், நல்லா கலையா இருக்கீங்க, நல்லா டான்ஸ் அடிக்க சூப்பர். ஆமா, நீங்க டான்ஸ் ஆடின ரசிச்சாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, நாங்க மெயின் வந்து ரசிச்சோம். நல்லா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆணை பார்க்கும்போது எதுவுமே தோணுன்னு வச்சுங்களேன், அவங்க கலராக பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது தோணுச்சு வச்சுங்க, பேச மாட்டாங்க. இதுதான் ரகசியம். சென்றாயிட்ட வந்து காமெடி பேசி கலராக பேசியிருக்காங்கன்னா ஒன்றும் தோணலை. கதாநாயகன் ரிசிட்ட வந்து கலராக பேசியிருக்காங்க, ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்களாம். ஏன்னா ஹீரோ பார்த்து ஒன்றும் தோணலை. ஆனா தினா அப்படின்னு தோணி. பெண்களுக்கு ஆணை பத்தி ஏதாவது சின்ன ஒரு புள்ளி தோணினாலோ பேச மாட்டாங்க. அது இன்னொன்று இருக்கு, பொது மேடையில பேசாம நடிப்பாங்க, அது ஒன்று இருக்கு. சென்றாயன் பொது வழியில ஏதாவது யார் நினைச்சா பரவாயில்ல பேசிருப்பாங்க, நம்மள நினைச்ச கூட கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படி பேசாம இருப்பாங்க. பல வகை இருக்கு. தினாவிட்ட ஒண்ணு 130 பயம் இருக்கலாம், இல்ல ஏதாவது தோணி இருக்கலாம். அதனால தினா வந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஒரே ஒரு சொல்றேன், சீக்கிரம் ஹீரோ ஆயிருங்க. இப்போ அதான் ட்ரெண்டு. இப்போ அதனால ஆரம்பியா தினாட நாலு பேசிருங்க. பாவம் நடிச்சவருக்கு சம்பளம் பரவாயில்ல, நீங்க பேசாத பெரிய குறையா இருக்கு. இந்த குற்றம் தவிர அந்த குற்றத்தை தவிர்த்துருங்க. அடுத்து சென்றாயன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, கர்நாடகா போனேன், ஒரு 10-15 கன்னட வார்த்தைகள்லாம் மனப்படம் எடுத்து போனேன் அப்படின்னாரு. அங்கே போனால் தமிழ் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க. என்ன சொல்ல வரான்னு தெரியல. எல்லாரும் பல 4 மொழி கற்றுக்குன்னு சொல்ல வரான்னு தோணுது எனக்கு. அதானே சொல்லுங்க, அப்போ ஓப்பன் சொல்லுங்க. நம்ம குறைக்கணும்னா 4 மொழி கற்றுப்போம். ஓகே, மும்மொழி ஆதரவு வச்சுட்டாரு சென்றாயன். நான் டேட்ல வந்துடும், மும்மொழிக்கு சென்றாயன் ஆதரவு. நான் சொல்ல, நீங்க சொல்லிச்சு.
அடுத்து நம்ம சபை நாயகன், இசை நாயகன், ஆமா எங்களுக்கு இதய நாயகன், வெற்றி நாயகன், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி நாயகன், எத்தனை நாயகன் அவருக்கு போடலாம். அவர்தான் எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். எல்லாம் சொன்னாங்க ஆடினாரு. அவங்க போலுங்கன்னு ஒரு ஆட்டத்தை ரசிச்சிருக்காரு. அதுல அவங்க பல ஆட்டத்தை ரசிப்பாங்க, சில ஆட்டத்தை கண்டிப்பாங்க, சில ஆட்டத்தை ரசிப்பாங்க. உங்களை ரசிச்சிருக்காங்க. ஆனா சார் பிள்ளைங்க சார் ஃபர்ஸ்ட் ஆடத்து நான் தான். அது யாரோட? விஜய் சார் கூட இப்பப்பரி ஆரம்பிச்சிய அங்க ஆரம்பிச்சது. இப்ப அப்படி போயிட்டே இருக்கணும். ஆனா என்ன அவரு ப்ரொடியூசரை வந்து கதாநாயகன் நடிச்சார், இடிச்சு ஆடுறாரு. ஆடும்போது இடிச்சு ஆடுறாருன்னா கதாநாயகன் கூட ஆடுறது என்ன ஆயிருக்கும்? அது பிடிச்ச சாயிடாரு. அவர் காமராஜ் அப்ப காப்பாத்தினார். பிடிச்சி விழுந்துடாம அவர் மிலிட்டரி மேன் இல்ல, நாட்டை காப்பாத்துறது போய் இப்ப புடிச்ச காப்பாத்தி இருக்காரு அவர். ஒரு நான் வந்து ராணுவத்தில இருந்து நடிக்க வந்திருக்க காமராஜருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்தியாவிலேயே நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்த மக்கள் எல்லா குடிமகனும் நம்ம வந்து வணங்க வேண்டிய யாருன்னா ராணுவத்தில் இருக்கு. நம்ம காப்பாற்றிக்கிட்டாங்க. எப்போ என்ன வரும், எப்போ வார் வரும், எப்போ சண்டை வரும், எப்போ எவன் சுடுவான், அந்த வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா நம்மளாம் ஒன்று சாப்பிட்டு சார் நம்மளாம் சந்தோஷம் சினிமா பார்த்து சினிமா பண்ணிக்கிட்டு மியூசிக் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இதுதானே ஜாலியாக இருக்கும். கம்போசிங் நாங்கள் ஆடாட்டமா விளையாடிட முடியாது. என்ன அவ்வளோ நாங்கள் ஆடிட்டோம். எல்லாமே உட்காருங்க கமலா சார். வணக்கம் சார். கமலா சார் சந்தோஷமா இருக்கும் பார்க்கும்போது. அப்புறம் ஸ்ரீகாந்த் உட்காந்துருங்க. திருப்பதி சிவாசிக்கிட்டு அங்கே பரவாயில்ல போயிட்டாரு. அதுக்கப்புறம் தருமபுரி கமிட்டாரம் எல்லா மியூசிக் டேரக்டரும் அப்போ ஒரு பக்கம் மலேசியா போயிடறாங்க கம்போசிங்க்கு, ஒரு பக்கம் சிங்கப்பூர் கம்போசிங் போயிடறாங்க, ஒரு குரூப் பாங்காக் போயிருக்கு. இப்படியே போயிட்டு இவரு குழந்தை போவோம் ஏங்குது. தருமபுரி சொன்னாரு சார் நம்ம இப்படியே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் பாங்காக் கம்போஸ் போகலாமா சார்? போகலாம். அவரு தருமபுரியிலே கிட்ட போட்டாரு போலான்ட்டு. தருமபுரி பயங்கரமா ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. எங்கேயும் டைம் இல்லை எனக்கு. விஜயநாத் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த தேர்தல் வரப்போகுது. வாங்க எங்க காரைக்குடியில் எனக்கு சுடி எப்படி காரைக்குடி வறண்ட பூமியா தோலாம் சுருக்கிடும். அப்படியே இது குழந்தை ஏசியில் வளர்ந்த குழந்தை. அங்க வரவழைச்சு கேரமேல உட்கார வச்சு பிரேக்ல சாப்பிட்டு அந்த பிரேக்ல உட்காந்து ஒரு 3 சாங் டீம் பண்ணோம். காரைக்குடியில் பண்ணோம். அத்தனை ஹிட். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சது. அடுத்த படம் வந்து நம்ம காம் பார்க்கலாம் பழனி படம் பூஜை போட்டோம். நினைக்கிறாரு பழனிய பாங்காம் போயிடலான்ட்டு. எனக்குன்னா படம் பேரு பழனி, இது கம்போசிங் பழனியில தான். அப்படி பழனிக்குடி போயிடுச்சு. பழனிக்குடி போய் அங்கே ரூம் போட்டு பழனி மலை அடிவாரத்திலேயே எல்லா சாங்கும் அங்கே கம்போஸ் முடிஞ்சு. வரும்போது பஞ்சாமிர்தம் சித்தனார் பூத்திலாம் வாங்கி கொடுத்துட்டு உள்ள ஏங்கி பாக்குது. ஓகே சார். அப்புறம் சார் சாங் முடிச்சா சார்? எல்லாம் முடிஞ்சு. அடுத்து திருவண்ணாமலை. அப்போ வேறு போய் விட்டாரு. அவங்க கூட அசன் இருக்குல்ல சாப்பிட்டு கேள்வி அவங்க சார் போயிருவோம் சார். பார்க்க நீங்க விட்டா நல்லா ஃப்ரீயா இருக்கும், மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். உங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்கு, நான் ஃப்ரீயா இருக்கேன். சரி ஓகே. திருவண்ணாமலை பூஜை போட்டாச்சு. இங்க கம்போசிங் ஆரம்பிக்கிறோம். எங்கேன்ட்டு ஸ்ரீகாந்த் குழந்தை ஏங்கிட்டு இருக்கு. திருப்பி எனக்கு அதே மைண்ட் தான். டைட்டில் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தான் கம்போசிங். சரி ஓகே. கார்ல ஒன்னாத்தான் போறோம். திருவண்ணாமலை போய் போறோம். இங்க வெற்றிக்கிறாருல அங்கே அப்புறம் அந்த எனர்ஜி போச்சுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல அவர் பேசுற வாட்டத்தை பார்த்ததுல நான் பார்த்துருக்கேன். பேங்காங்க்ல ஆசைப்பட்ட ஒருத்தனை கொண்டு திருவண்ணாமலை கூட்டு போறாங்களே. அவர் மைண்ட் என்ன வச்சுன்னா கிங்குளம் போறதுக்கு திருவண்ணாமலை போகலாம், கம்போசிங் எதுக்கே திருவண்ணாமலை அங்கே கூட்டு. இல்லைன்னா போகும்போதே 2 சாங்கு
டியூன் முடிஞ்சு வச்சு அது அவருக்கு நான் போகும்போது கார் போய் வேலை வாங்கிறானே அப்புறம் அங்கே போய் அங்கே முடிச்சு ஒரே நாள் தான் ஒரே நாளில் முடிச்சுட்டு கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு திருப்பி வர்றோம். அதனால ஸ்ரீகாந்தாவுக்கு நான் இந்த மாதிரி நிறைய குற்றம் செஞ்சுட்டேன். குற்றம் தவிர நம்ம சில குற்றத்தை எங்கே தவிர்த்துணும்ல. ஆமா நம்ம நினைக்கிறோம் குற்றம் தவிர அடுத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கேதான் நம்ம திருந்தாம இருக்கோம். குற்றம் தவிர நீ ஏமாத்துறியா, நீங்க ஏமாத்தாத. குற்றம் தவிர நீ பொண்ணை லவ் பண்ணிட்டு ஏமாத்தியா, நீ ஏமாத்தாத. குற்றம் தவிர நீ உனக்கு கொள்ளிடிச்சிட்டியா, கொள்ளிக்காத. அடுத்தவனுக்கு தான் சொல்லியிருக்கான். குற்றம் தவிர்க்கிறது நமக்கு நம்ம குற்றம் செஞ்சுட்டா அதை நம்ம தவிர்க்கணும். அடுத்தவன் தவிர்ப்பான்னா நம்ம திருந்த மாட்டோம், வாழ்க்கை உயராது. குற்றம் தவறு அப்படிங்கிறது நம்மை நாம் திருத்திக் கொள்வது, நம் தவறை நாம் உணர்ந்து அதை தவிர்த்துக் கொள்வது, இதுதான் குற்றம் தவறு. இந்த படம் சாங்ஸ் நான் நிறைய ஆடியோ லான்ச் வரேன்ல, நிறைய சாங் பார்க்குறேன். ஸ்ரீகாந்த் என்னடா நம்ம படம் சாங் வருவோம் இல்லையே, நமக்கு ஒரு ஏக்கர் இருக்குங்க அது இருக்குது. இங்கே பாரு அம்சவழி சாங், ஆஹா நம்ம ஸ்டீல் அடிச்சுட்டாப்லையே சூப்பர் அப்படின்னு ஒரு தெம்பு வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்டீல் ஒரு சாங் வந்துருக்கு, ஒரு சந்தோஷம். அம்சம் நல்லா அம்சம் ஆடி இருந்தாங்க. ஆமா உங்களுக்கு தான் ஹீரோ கஷ்டப்பட்டு கொடுத்துருந்தாரு. 2 3 லிப்பை விட்டாரு. லிப்பை பார்த்துட்டு அவர் லிப்பை விட்டாரு. இனிமே ரிஷி அவருக்குலாம் ஹீரோ லிப்பை பார்க்காம டான்ஸ் பண்ணி வைங்க, அவங்க லிப்பை விட்டுறாரு போவாங்க. அதனால ஆடிந்தீங்க. அந்த அடுத்த சாங்கு நம்ம ப்ரொடியூசர், தயாரிப்பும் நானே, பாடலாசிரியரும் நானே, நடிகரும் நானே, டான்ஸரும் நானே, எல்லாம் நானே. எல்லாருக்கும் சம்பளம் பாக்கலாம் கொடுக்கவும் நானே. நான் பாட்டு ஸ்ரீகாந்த் சார் ஃபர்ஸ்ட் நான் பாட்டு எழுதும்போது எனக்கு என்ன கண்டனம் இவனுக்கே அந்த வேலை டைரக்டர் பாட்டு எழுதுறான். நீங்க தான் பேசுனீங்க எப்படின்னா இந்த பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டீங்க, நீங்க இன்னைக்கு ஹீரோ பாட்டு எழுதுறாங்க, டைரக்டர் பாட்டு எழுதுறாங்க, இந்த புதுசு பாட்டு எழுதுறாரு, நாளைக்கு கதாநாயகன் பாட்டு எழுதுவோம். ஆனா இன்னைக்கே வளர்ச்சிதான். எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு, யாருக்கும் திறமை இருக்கோ. எப்படி முடிச்சுன்னா சும்மா திறமை வரும். 2 லைன் பாட சொன்னாரு, புல் பாட்டு பாட்டார். பாட்டு ஊறி போயிருக்கு. இன்னொரு குற்றம் தருங்கிறது இப்போ உள்ள நம்ம என்னன்னா, இந்த பாட்டு கண்டிப்பா கிட்டா எல்லா அம்சம் இருக்கு. இதுல குற்றம் இன்னொரு குற்றம் இருக்கு. தீதும் நன்றும் பிறத்தர வாரா, தீதுன்னு போட்டு 2 மிஸ்டேக். ஒன்று ஸ்ரீகாந்த் பேர் போடல. ஓகே, அடுத்து தீதும் அப்படிங்கு தீதும் போட்டிருக்கு. அந்த குற்றம் தவி இதுதான் நம்ம குற்றத்தை தவிர்த்துக்கு இருக்கிறது. இதுதான் அதை தவிர்த்துருக்க டிசென்ட் சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் இசை என்ன பட்டம் உங்களுக்கு? இசை பயில்வான் 2 இருக்கு. இசை பயில்வான் அப்படியே கத்துக்கணும். இசை நீ கத்துட்டே இருங்க. அதெல்லாம் பயில்வான்ல இசை பயில்வான், அவன் இன்னும் கத்துட்டே இருக்கான். அந்த மீனிங் தான். அப்ப இசை பயில்வான் ஸ்ரீகாந்த் தேவான். ஓகே, அதையும் போட்டிருங்க. இப்ப நிறைய படங்கள் இப்ப எனக்குள்ள சில குற்றம் நான் எனக்கு பட்ட குற்றம்னா, நான் மேக்சிமம் எல்லா படமும் தியேட்டர் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸில் பார்க்குறது அவங்களுக்கு தெரியும். சில படங்கள் விட்டு போகும். அப்போ அது ஓட்டிட்டு தடத்துல பார்க்குறது. அப்படி சில படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு குற்றம் வருது. இந்த படத்தை தியேட்டர் பார்க்காம போயிட்டோமே. அதில் ஒன்று பார்ட்டி படம் தியேட்டர் பார்க்கல, ஓட்டிட்டு தடவை பார்க்கலாம். சரி, இந்த படம் தியேட்டர் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு குற்றம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்த படம் ஒன்று யமகாதி, சூப்பர் படம் சார். பார்த்துட்டு என்னடா தேட்டர் பக்கம் விட்டோமே அப்படின்னு ஒரு குற்றம். யமகாதை நல்ல படம். யமகாதை அது என்னன்னா எல்லாம் புதுசு.
ஆர்டிஸ்ட், ஹீரோ, ஹீரோயின், அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர், மாமா கேரக்டர், தாய் மாமா கேரக்டர் எல்லாம் புதுசு. ஆனா ஒருத்தர் கூட புதுசா தெரியல. ஏதாவது நடிப்பு. அது காரணம் அந்த இயக்கம் சிறந்த இயக்கம். அவன் சிறந்த இயக்குனர். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை கூட அவர் ஏதாவது நடிப்பை வாங்குறதுக்குள்ள அங்கேதான் சிறந்த இயக்குனர் வருவான். அவன் இவன் கதைக்கு ஒரு நல்ல படம். அது மாதிரி இருக்கப்பட்டு அது தேட்டர் பார்க்கலாம், எங்கேயும் மிஸ் ஆகி போச்சு. ஓடிடி படம் நான் திருப்பி அதே நாளையோட நம்ம ஓடிடி படம் பார்த்து இப்போ லைஃப் பாருங்க பார்க்கணும். இப்போ உள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைகள், ஏன் பிரச்சனை வருது, எப்படி டைவர்ஸ் எடுத்து போறாங்க, அப்படி இருக்கும். இதெல்லாம் நல்ல படங்களை தேட்டரில் பார்க்காதது ஒரு குற்றம். அந்த குற்றம் தவிர ஒரு நல்ல படம்னு எங்க மீடியாவுக்கு சொல்லிட்டா, ஏன்னா நான் கொஞ்ச நாளாக கவனிச்சிட்டு நம்ம மீடியாக்கள் நல்ல படத்தை தூக்கி கொண்டு வர்றாங்க சார். நான் சொல்ல மாட்டேன், நீங்க இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க இந்த படத்தை இது பண்ணுங்க, நான் சொல்ல மாட்டேன் பாருங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்றீங்க, பண்ணிக்க நான் இப்படி சொல்லணும். ஆனா எங்க மீடியாக்கள் சரி, அது சரி, சிலது இருப்பாங்க, அது நீங்க தெரியும், சிலதை விட்டுருங்க. அது சில சினிமா நாசம் பண்றது, சினிமாவில் வளர்ந்து சினிமா நாசம் பண்றதுன்னு சில வாய் இருக்கு. அந்த வாயில நம்ம தவிர்த்துருவோம். நல்ல மீடியாக்கள் நல்ல அப்படி ஒரு புஷ் பண்ணும்போது தயவு செய்து அந்த படங்களை தியேட்டர் போய் பாருங்க. தியேட்டரை பார்க்காம நீங்க டிவியில பார்த்துட்டாங்கன்னா அந்த குற்றம் செஞ்சிடாதீங்க. அந்த குற்றம் தவிர அதே மாதிரி இந்த குற்றம் தவிர படத்தையும் நீங்க தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தியேட்டர்ல பார்த்துட்டு அது சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்காம குற்றம் செஞ்சிடாதீங்க. அந்த குற்றம் தவிர இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்து. நன்றி, வணக்கம்.